அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனை. நமக்கு வீடியோ போடல, நேரம் இல்லை சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டைம் தள்ளிக்கிட்டே போனால் அவன் அடிச்சு விட்றான். ஒருத்தன் என்ன சொல்கிறான், தென்கிழக்கில் பாத்ரூம் போட்டுக்கலாம், செப்டி டேங்க் வச்சுக்கலான்றான். இங்கே இல்லைனா வேறு என்ன, வடமேற்கில் இல்லைனா வேறு ஆப்ஷனே இல்லை, அங்கே வச்சுக்கலாம்ல, -10 மார்க் போனால் போகுது அப்படின்றான். வாஸ்துவில் 100% வாஸ்து யாராலையும் கட்ட முடியாது, அப்படி ஒரு ரூல் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வந்ததுன்னா 15 மார்க் அவுட்டு, வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வந்ததுன்னா 15 மார்க் அவுட்டு, 30 மார்க் போச்சா. அது ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே கிடையாது, வெளியில் தான் இருந்தது. இது ரெண்டுத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். செப்டி டேங்க்கு அது ஒரு 15 மார்க் அவுட்டு, மொத்தம் 45 மார்க் அவுட்டு. ஒருத்தன் 100% வாஸ்து கட்ட முடியும் சொன்னால் பொய். 55 மார்க்குக்கு தான் வாஸ்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கட்டணும்னு நினச்சின்னா 55 மார்க் தான் கட்ட முடியும். அதுதான் உண்மை. இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த நம்ம 45 மார்க் போதில்ல, தென்கிழக்கில் ஒரு பாத்ரூம் போட்டு அது ஒரு 15 மார்க் கழிச்சிக்குங்க அப்படின்றான். அடாப்பா, இங்கே கேட்டால் நான் பெஸ்ட்டு வாஸ்து நிபுணர்கிட்ட கற்றுக்கிட்டேன், அவர் சொன்னது தான் அப்படின்றான். வாஸ்துவின் தந்தை. அடப்பா, இங்கே இப்படிலாம் இருக்காங்க பொழுது நாட்டில். சரி, நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு பிளான் நம்ம சொல்கிறோம், இங்கே கட்டக்கூடாது சொல்கிறோம், அவங்க கட்டுறான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அது அவன் கர்மா, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லோரும் நம்ம திருத்த முடியாதுல்ல. அவனுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவன் அந்த காலங்களை கழிஞ்சு வரும்போது நல்லவங்களை தேடி வருவான். அப்போ அது நல்ல விஷயங்கள் அவன் நடக்கும். நான் குழம்பு என்ன ஆக போட்டுது, ஓகே விட்டுருங்க, அது அவங்கவுங்க கர்மா. அது அவன் நல்லது பண்ணால் நல்லது நடக்க போகுது, கெட்டது பண்ணால் கெட்டது நடக்க போகுது. நல்லது பண்ணால் நல்லது தேடி வரப்போகுது. நல்லவங்க எல்லாம் அவனை சுற்றி நிற்கப்பாங்க. கெட்டது பண்ணுறான்னா அவனை சுற்றி எல்லாம் கெட்டவன் தான் இருப்பான். சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் எவன் இருப்பான், சரக்கு அடிக்கிறவன் தான் இருப்பான். ஸோ எவன் அவன் குணாதிசயம் எப்படி இருக்குது, அவனை சுற்றி அந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. சரிங்க, நமக்கு ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, நமக்கு ஒரு சில விஷயம் தெரியும் இல்லையா, நான் அதை யூடியூப்பில் பதிவு பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் எப்போ ஒன்றாலும் எடுத்து பார்த்துக்குங்க. வாஸ்துனா இதுதான், ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆகாதீங்க. நான் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே வரேன். மனையை தேர்ந்தெடுப்பது எப்படி? ஒரு இடம் ஒன்று வாங்கலான்னு முடிவு பண்ணுறீங்க. அந்த இடம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த மனை எப்படி இருக்கணும்னா, அந்த மண் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தெருவில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற மனை ஒரு தெருவில் இருக்குது. அந்த மனையை தென்மேற்கு பக்கம் கொஞ்சம் லைட்டாக சருவில் உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். வடகிழக்கு பக்கம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். வடக்கோ கிழக்கோ பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்முடைய பூமியே அப்படி தான் இருக்கும். அந்த கான்செப்டில் மண் இருக்கணும். பூமியோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா அது நல்ல மனை, சிறப்பான ஒரு மனை. நீங்கள் அந்த இடத்துல இடம் வாங்கலாம். இல்லை வடகிழக்கு உயரமாக இருக்குது, தென்மேற்கு பள்ளமாக இருக்குது, அந்த மண்ணே அப்படி தான் சருவலாக அப்படி தான் இருக்குது அப்படின்னா அந்த இடம் வாங்கக்கூடாது. அந்த இடத்துல வீடு கட்டி வாழ்வதற்கு தகுதியான இடம் அது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, மனையை தேர்ந்தெடுத்தாச்சு. வடகிழக்கு பள்ளமாக இருக்கிற மாதிரி ஒரு மனை பார்த்தாச்சு. அந்த தெருவே அப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் தென்மேற்கு அவசரமாக இருக்குது, போக 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 இந்த பக்கம் தெரு பள்ளமாக போகுதுன்னு வச்சிங்களேன். ஓகே, மனையை அந்த மாதிரி இடத்துல இடம் பார்த்தாச்சு. சரிங்க, நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க. நீங்கள் இடம் வாங்க போகிற இடத்துல அந்த இடத்துல பசு மாடு அந்த இடத்துல புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடம் வாங்கலாம். அது ஒரு சிம்பாலிக்காக நம்ம நல்ல விஷயத்த கொடுக்குதுன்னு அர்த்தம். மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அந்த இடத்துல பன்னி மேயுது அப்படின்னா அந்த இடம் எடுக்கக்கூடாது, அது நமக்கு வேண்டாம். அது மனையை அது மனைக்கு வடகிழக்கு பள்ளமாக இருந்தால் கூட சரி, அது வேண்டாம்.
பன்னி மேயிற இடத்துல நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு மனை பார்க்க போகிறீங்க, அந்த இடத்துல பன்னி மேயுதுன்னா அந்த இடம் வந்து வாங்காதீங்க. மாடு மேயுது அப்படின்னா அந்த இடம் வாங்கலாம். எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லை, வெற்றிடமா, மாடு இல்லை, ஆடு இல்லை, பன்னி இல்லை, எதுவுமே வெற்றிடமாக இருக்குது, வாங்கலாம். ஸோ அந்த பன்னி மேயிற இடத்துல மட்டும் நீங்கள் போகும்போது அந்த இடம் உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு சொல்ல வர அந்த இடம். அது அந்த இடம் வந்து வாங்கக்கூடாது. மாடு மேயிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடம் வாங்கிக்கோங்க. சரிங்க. இப்போ வந்து மண் வந்து வடகிழக்கு பள்ளமாக இருக்கிற மண்ணை நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்தது வேறு என்னங்க பார்க்கலாம்? ஒரு வாஸ்து காரணம், அந்த மனை வந்து சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக சதுரம் அல்லது செவ்வகம் இந்த கான்செப்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த மனையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு லேஅவுட் போட்டிருப்பாங்க, அங்கே சதுரம் செவ்வகமாகவும் இருக்கும், கொஞ்சம் கிராஸாகவும் போட்டிருப்பாங்க. எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மனை அங்கே இருக்கும். சதுர செவ்வகம் இருக்கிறப்போ அதை சூஸ் பண்ணி அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் போய் கிராஸ் மனை, எனக்கு இது கார்னரில் வந்துக்குது, கிராஸ் ஆகுது அந்த மனை, ஆனால் கார்னர் பீஸு நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வேண்டாம். பாக்ஸ் பீஸ் இருக்கிறப்போ பாக்ஸ் பீஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் சிறப்பு. இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கிராஸாக இருக்கிற பண்ணி நீங்கள் பாக்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும். பேலன்ஸாக கட் பண்ணி விட்டுணும், அவ்வளோதான். காசு வேஸ்ட்டு. நம்முடைய காசை கட் பண்ணி விட்றீங்க இல்லையா, வேஸ்ட்டு தானே அது. ஒரு அடியாக இன்றைக்கெலாம் சென்னையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 20,000 போகுது ஒவ்வொரு அடி. அப்போ என்ன எத்தனை அடி நம்ம கட் பண்ணி விட்றோம் பாருங்கள். அதனால் அந்த மாதிரி மனை வந்து வாங்க நம்ம காசு விரையும் தான். நம்ம பாக்ஸ் பீஸு கிராஸ் ஆகிற மணி எடுத்துகிட்டு கட் பண்ணி வேஸ்ட்டாக வெளியே விட்டு போகிறதுக்கு நல்ல மனையாக பார்த்து வாங்கிக்கலாம். அதனால் சதுரம் செவ்வகமாக பார்த்து மனையை வாங்குங்க. உயரம் பள்ளம் பார்த்து மனையை வாங்குங்க. சரியா? நீர் தண்ணி பகுதி இருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பானது ஒரு மனை. மேற்கு அல்லது தெற்கு மலை இருக்குது, செல்ஃபோன் டவர் தூரமாக இருக்குது, பெரிய பெரிய மரங்கள் இருக்குது அந்த பக்கம் மேற்கு தெற்கில், மலை, பெரிய மலை இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸு மேலே ப்ளஸ்ஸு. நார்மல் மனைன்றது மண் சரிவு, அந்த வடகிழக்கு பள்ளமாக நம்ம பார்த்து வாங்குறது நார்மல் மனை. அடுத்த அட்வான்ஸ் சதுரம் செவ்வகம் சூஸ் பண்ணி வாங்குறது அடுத்த ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மனை அமையிறது. அடுத்தது வடகிழக்கில் இப்போ ஏரி, குளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணுவோன்னு அர்த்தம். தென்மேற்கில் மலை இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மனையை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து மனையை தேர்ந்தெடுத்து வாங்குங்க. வருங்காலங்களில் வாஸ்துக்குள்ளே பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து மனையை தேர்ந்தெடுப்பது எப்படி, இதுதான். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.